ஓகே, பாலினாமியல் அடிஷன் எப்போவும் மேக்ஸில் பார்க்குற அதே பாலினாமியல் தான். பாலி 1ன்னு நான் எடுத்திருக்கேன். அந்த பாலி 1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 5x⁴ ப்ளஸ் 3x⁴ ப்ளஸ் 2x ப்ளஸ் 6. பாலி 2ஓடது 6x⁴ ப்ளஸ் 3x⁴ ப்ளஸ் 2x⁴ ப்ளஸ் 9. இதுதான் இந்த ரெண்டு பாலினாமியலையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடிஷன் பண்ணி பாலி 3ல் போட போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம, அதாவது இந்த எக்ஸுன்ற டேர்ம் இருக்குது நமக்கு, அதில் வந்து எக்ஸுக்கு பவரில் என்ன இருக்கோ ரெண்டும் ஈக்குவல் பவர்ஸாக இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி போடணும். அவ்வளோதான். அதாவது நல்லா பாருங்கள், நமக்கு என்னென்ன எக்ஸ் வேல்யூஸ் இருக்குது. x⁴ ஒரு வேல்யூ, x⁴ ஒரு வேல்யூ, எக்ஸில் ஒரு வேல்யூ, அப்புறம் நான் எக்ஸ் டேர்ம்ஸான கான்ஸ்டன்ட்ஸில் ஒரு வேல்யூ. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நல்லா பாருங்கள், அதாவது x⁴ எனக்கு 5 இருக்குது கோஎஃபிஷியண்ட்டாக பாலி 1ல். அதுவே பாலினாமியல் 2ல் x⁴ கோஎஃபிஷியண்ட்டுக்கு 6 இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணணும், ரெண்டு எக்ஸ் பவர்ஸும் எனக்கு காமனாக இருக்குது. அதாவது x⁴ x⁴. இங்கே இதோட கோஎஃபிஷியன்ட் 5ஐயும் 6ஐயும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணி 11ன்னு நான் பாலி 3ல் போடுறேன். இவ்வளோ தான் அடிஷன். ஆக்சுவலாக நல்லா பார்த்தீங்கன்னா x⁴ x⁴ சேம் பவர்ஸ்க்கு, ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸான 3யும் நான் ஆட் பண்ணி 6ன்னு போடுறேன். அவ்வளோதான். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து என்னோடய ரெண்டு பவரும் காமனாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், என்னோடய கிரேட்டர் பவரான 2 எடுத்து நான் இங்கே போட்டுக்கணும். அப்போ என்னோடய கிரேட்டர் பவரோட 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்னா அதுதான் 2வை நான் போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் இங்கே இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா x⁴ இங்கே இல்லையா, அதனால் நம்ம ஒரு கிரேட்டர் பவர் நம்ம இங்கே போட்டோமா, அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டு வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். இங்கே எனக்கு எக்ஸோட பவர் 1ல் இதுவும் இல்லை, ஏன்னா இங்கே எக்ஸோட பவரில் 1 இருக்குது. அப்போ இதுதான் எனக்கு கிரேட்டர், அதனால் நம்ம இதை வந்து இங்கே போட்டுக்கிறோம். எடுத்தது ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸையும் ஆட் பண்ணி இங்கே போடுறேன். இன்னும் நல்லா புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலினாமியல் நோடு வச்சு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய பாலினாமியல் ஸ்ட்ரக்சர். நல்லா லெசன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கா, 5x⁴ கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பாலினாமியல் நோடில் இது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் த நோடை எதை குறிக்குதுன்னா கோஎஃபிஷியண்ட்டை குறிக்கும். அப்போ என்னோடய 5x⁴ 5 தான் எனக்கு இங்கே வரும்னா கோஎஃபிஷியண்ட்டான இங்கே வரும். நெக்ஸ்ட்டு x⁴ இருக்கு இல்லையா, அப்போ அந்த பவர் வேல்யூவான 4 எனக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸுக்கு வரும். அதே ஆஸ் யூஷுவல் தான், மேலே பார்த்த மாதிரியே அட்ரஸ்